அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாளாக இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீன ராசியில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் உரிய ராசிநாதன் குரு 6ல் அமர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ல் கேது இருப்பதால வேலை, உத்தியோகம், வணிகம் மேன்மையாகவே இருக்குங்க. அதே போல புதிய முதலீடுகள் ஆதாயம் தருபடியாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பக்தி அதிகரிக்க இருக்குதுங்க. சுப காரியங்களுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்க இருக்குது. வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் புதிய வீடு கட்டும் எண்ணங்கள் உண்டாகுங்க. அதே போல் பெரியவர்களுக்கு ராசி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சனியும் சூரியனும் இருப்பதாலும் தொட்ட காரியங்கள்ல வெற்றி வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாலும் நன்கு சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கிறாரு. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாருங்க. தாயாருடைய உடல்நிலையில ஆரோக்கியத்தில் மாறுபாடுகள் தெரிந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ செலவு தொடர் செலவுகளாக அமையுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி செய்து விட்டோமே என்று வருந்தும் வாய்ப்பு உண்டு என்பதால கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி சூரியன், சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஆகிய குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வரவுக்கேற்ற செலவுகள் உண்டுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தரங்க. கூடுமான வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழியை பார்க்க வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு கவலை அளிக்குங்க. தேவையற்ற வாக்குவாதமும் பகை உணர்வும் தலையீடும் மன நிம்மதியை பாதிக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக கவலை ஏற்படுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு தடங்கள் நீடிக்கும். அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினுடைய நிலையினால வீண் அலைச்சலும், முயற்சியில் தோல்வியும், உடல் ஆரோக்கிய குறைவும் கவலை அளிக்குங்க. அதனால் மருத்துவ செலவுகள் பணம் விரயமாகுங்க. கூடுமான வரைக்கும் தனுசு ராசினியர்கள் இந்த வாரத்துல இந்த வீண் விரய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் மருத்துவ சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படும் போது உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான வைத்தியத்தை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் இந்த வாரம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம்
வாரம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசியினருக்கு புதிய சலுகைகள் ஊக்கத்தை தருங்க. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது துறைகளில் பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயருங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு. பலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்பு உருவாகுங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வாய்ப்பு கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இதனால வருமானமும் சற்று உயர இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு அமெரிக்கா நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை தெளிவுபடுத்துது. மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க, புகழ் ஓங்குங்க. அதே போல் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படம் எடுக்க நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்குது. இக்காலகட்டங்களில் எடுக்கும் திரைப்படங்கள் அபரிமிதமான லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் கல்விக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. பாடங்கள்ல மனம் ஈடுபட மறுக்குங்க. படிக்க உட்கார்ந்தாலேயே உறக்கமும் சோர்வும் மேலிடுங்க. தேவையற்ற குடும்ப கவலைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க. பாடங்களில் மனதை செலுத்த முயற்சி செய்வது மிக மிக நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு மற்றும் குரு ஆகிய 3 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகளின் போது உங்களுடைய உடல் நலன்கள் பாதிக்கப்படக்கூடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். குறிப்பாக இரவு நேரங்களில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. ருணஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. இக்காரணத்தை கொண்டு புதிய கடன்களை ஏற்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல தனுசு ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனால் மட்டும் நன்மைகள் கிடைக்குங்க. குடும்ப பராமரிப்பில் பிரச்சனை ஏற்படாது. இருந்தாலும் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்துங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறையுங்க. திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை ஓரளவு நிம்மதி அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சிக்கனமாக செலவு செய்யுங்க. வெளியில் அலைவதை குறைத்து கொள்வது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது நல்லதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.